ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3.5 சென்ட் லேண்டில் 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, டிசைனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி வீட்டோட எலிவேஷன் அண்டு வீட்டோட இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையுமே சூப்பராக செஞ்சு அசைத்திருக்காங்க. சிட் அவுட் பக்கத்தில் ஸ்டோன் டைல்ஸ் அண்டு கிராஸில் அழகாக பாத்வே அமைச்சிருக்கிறதும், பால்கனி வால்ஸில் டெரகோட்டா கிளே ஜாலிஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதும், ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் சீலிங்கில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்கிறது, இது எல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 25 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஆர்கிடெக்ட் டிசைனில் அழகாக பிளான் பண்ணி நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்டு ப்ரொஃபைல் லைட்ஸும், ஸ்டோன் கிளாடிங் டிசைன், டைல்ஸ் ஒர்க் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே பெரிய கார் பார்க்கிங், சைஸ் 16x25. தரைக்கு முழுவதும் 2x2 அடி சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு கூட ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கார் பார்க்கிங் அடுத்து சிட் அவுட், சைஸ் 5.4x13. பக்கத்தில் மெயின் டோர் இருக்கிறதுனால இந்த சிட் அவுட் ஏரியா எலமெண்ட்டு காம்பவுண்ட் வாலில் நல்லா ஹைட் பண்ணி கட்டியிருக்காங்க. சிட் அவுட்டில் இருந்து அவுட் சைட் பாத்ரூம் போகிறதுக்கு அந்த பேசேஜரோட ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டைல்ஸ் அண்டு கிராஸ் யூஸ் பண்ணி பாத்வே ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 5x5. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x17. தரைக்கு முழுவதும் 2.5 அடி சைஸில் வெர்டிஃபைடைஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு கிரே கலரில் பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அதிலே டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக நிறைய கிளாஸ் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸோட நல்லா மாடர்னாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ரு வரோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உட்டில் பேனலிங் ஒர்க்கோட வெர்டிக்கல் பர்கோலா டிசைன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் ரூம். இதோட டோட்டல் சைஸ் 10x16. யூஸேபிள் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் சிங்க்கும் ஹேண்ட் வாஷ் பேசினும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
சீலிங் சென்டரில் சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். ஈஸ்ட் சைடில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16. சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக வார்ட்ரோப்ஸில் பார்த்தீங்கன்னா 3 அடியில் நல்ல டால் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5.5x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். இதில் 2 விஷயங்கள் நல்லா இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட் லைட்டை கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாமே ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அது போக நேச்சுரல் லைட்டுக்காக சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்கைலைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக சிஎன்சி கட் டிசைனில் கிரில் மாட்டியிருக்கிறது இன்னுமே நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ரைட் சைடில் ஃபேமிலி லிவிங் ஹால். சைஸ் 15x16. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலோட டிவி யூனிட்டில் கொடுத்துருக்குற மாதிரி இங்கேயும் டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மிரர் அக்ரலிக் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபேமிலி லிவிங் ஹாலில் இருந்து காமன் பால்கனிக்கு என்ட்ராரோ. கிளாஸ் அண்ட் யூபிவிசியில் பெரிய ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி சைஸ் 5x15. சைடில் பார்த்தீங்கன்னா புதுமையான டிசைனில் மெட்டல் கிரில் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே தனியாக ஒரு வாஷிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 3.5x5. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 10x16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x10. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு 2 செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16.
ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோபும் அதுக்கு அட்டாச்சாக கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூமுங்கிறதுனால தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4x9. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x8. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 9x11. பால்கனியை அழகுபடுத்தும் விதமாக சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா கிளே ஜாலிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் விலாங்குறிச்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,60 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.